கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு ராஜாவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் அவருடைய பெரிய கிருபையினால் இந்த நாளிலே கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே அநேக குடும்பத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அநேக கணவன் மனைவிக்கிடையே சத்ருவானவன் பிரிவினை கொண்டு வந்திருக்கிறான். அநேக கணவன் மனைவிமார்கள் ஒரே குடும்பத்தில் வசிக்கிறார்கள். ஆனால் இருவருக்கும் நல்ல ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. அநேகர் கணவன் என்ன மொபைல் பாஸ்வேர்டு வைத்திருக்கிறது மனைவிக்கு தெரியாது. மனைவியுடைய மொபைல் பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியாது. கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒற்றுமை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் பிரிந்து கிடக்கிறார்கள். பல குடும்பங்களிலே கணவனும் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக அறிவுரைகளை கணவன் மனைவிக்கு அவர் கொடுத்திருக்கிற பிரியமானவர்களே. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனோ மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கணவன் தான் என்னவா, கணவன் தன்னுடைய மனைவிக்கு கணவன் என்ன புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தான் இயேசு கிறிஸ்து அவர் சபைக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று அநேக குடும்பங்களிலே பிரிவினை ஐக்கியம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் அநேகர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே எபேசியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், புருஷர்களும் தங்கள் சொந்த மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தில் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே என்ன செய்ய வேண்டும், கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக, ஐக்கியமாக, விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு, எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து குடும்பத்திலே ஒற்றுமையாக தவறாமல் குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். பிரியமான அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவியாக இணைந்து ஜெபிப்பது கிடையாது. கணவன் ஒரு புறம் பேசிக் கொண்டிருப்பார், மனைவி ஒரு புறம் பதில் சொல்லி கொண்டிருப்பார். தன் நேருக்கு நேராக முகத்தை கூட பார்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையிலே கணவனும் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு நிருபத்தில் சொல்லுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களிலே பல சண்டைகள், பல குழப்பங்கள், அடிதடிகள், தன்னுடைய மனைவியை அடிக்கிற அநேக கணவன்மார் உண்டு. கணவனுக்கு நல்ல உபசரிக்காத அநேக மனைவிமார் உண்டு. கணவன் மீது அக்கறை கொள்ளாத மனைவிமார்கள், மனைவி நேசிக்காத அநேக கணவர்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் பவுல் சொல்லுகிறார், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற எல்லா பிரிவினைகள், சத்ருவானன் கொண்டு வருகிற பிரிவினைகள், பிரச்சனைகள், ஈகோ ப்ராப்ளம், பணத்தினால் வருகிற பிரச்சனைகள், ஜெபம் செய்யாமல் ஜெபிக்காமல் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிரிவினைகள், சண்டைகள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி எல்லா குடும்பத்திலே சமாதானத்தை, ஒற்றுமையை, ஒருமனதையும், ஐக்கியத்தை அநேக குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையே கத்த தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவனுக்கு வேலையே அவனுடைய பிரதான குறிக்கோளே கணவன் மனைவி பிரிப்பது தான். பிரியமான எத்தனையோ குடும்பங்கள், குறிப்பாக கிறிஸ்துவ குடும்பங்கள் அதிகமாக பிரிவினை உண்டாகுது, அதிகமாக டைவர்ஸ் இந்த கிறிஸ்துவ குடும்பங்களில் உண்டாகிறது. அருமையானவர்களே, ஆக கணவனுக்கு மனைவி கிட்ட நல்ல ஒற்றுமை, ஒருமனதையும், சமாதான ஐக்கியத்தை தேவன் தரும்படியாக ஜெபம் பண்ணலாம். இருவரும் வெவ்வேறு மாம்சமானவர்கள் அல்ல, அவர் இருவரும் வெவ்வேறு விதமான சரீரத்தில் இருந்தாலும் இருவரும் ஒன்றாக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆக அருமையான தேவ பிள்ளைகளை, குடும்பத்தை தேவன் சமாதானத்தை தரும்படியாக, ஒற்றுமையை தரும்படியாக ஜெபம். நீங்கள் கூட குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல், குடும்ப ஜெபம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், தினந்தோறும் குடும்பமாய் ஜெபியுங்கள். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? மனைவியானவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வைஃப் மஸ்ட் ஒபே ஹர் ஹஸ்பண்ட், பட் ஹஸ்பண்ட் ஷுட் லவ் ஹிஸ் வைஃப் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இருவருக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை, ஒருமனதை கர்த்தர் கொடுத்து எல்லா குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியாய் வாழ முடியாய் ஒரு குட்டி பரலோகம் போல ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேக குடும்பத்தில் பார்க்கிறோம் சண்டைகள், பிரிவினைகள்,
கணவன் மனைவி அடிப்பது, மனைவி கணவனை அடிப்பது என்று சொல்லி அநேக தவறான வார்த்தைகளை கொண்டு ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டுக் கொள்ளுகிறது பார்க்க முடிகிறது. இவெல்லாம் மாறும்படியாக ஜெபம் பண்ணலாம். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீர்களா? ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? குடும்பத்தில் ஜெபத்தை செய்கிறீர்களா? குடும்பமாக இணைந்து வேதத்தை வாசிக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக போல இருக்க வேண்டும். குடும்பத்தை ஒற்றுமையான இணைந்திருக்கும் போது பிசாசு உங்களை தொடவே முடியாது. கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்கள் செய்கிற வேலையில் ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் கொடுப்பார். நீங்கள் செய்கிறதான வேலையில் பிளஸ்ஸிங் மேலே பிளஸ்ஸிங் கொடுப்பார். உங்கள் வீடு முழுவதும் அவருடைய கிருபை பிரசந்த கர்த்தர் நிரப்பி ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்வார். தூதரை கொண்டு உங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். உங்களை வேலி எடுத்து குடும்பத்தை பாதுகாத்து கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, ஆக குடும்பத்தில் எல்லா சமாதான தேவன் தரும்படியாக, எல்லா குடும்ப பிரச்சனை கர்த்தர் மாற்றும்படியாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் கூட குடும்ப பிரச்சனை போய் கொண்டிருக்கிறீர்களா? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். we are ready to pray for whatever your family problem, personal problem. we are ready to pray for you. kindly contact us. kindly contact God's family ministry. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளைக்கு நான் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு எல்லாம் ஒற்றுமை ஒரு மனதை கொடுத்து அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து முப்பூரினுள்ளாய் வாழ வேண்டும். கணவன் மனைவி இயேசு கிறிஸ்து இணைந்து முப்பூரினுள்ளாய் சமாதானமாய் ஜெயமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர், இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சமாதானம் பிரச்சனை இறங்கட்டும். கணவன் மனைவிக்கு இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து போடுங்கப்பா. ஈகோ ப்ராப்ளத்தை எடுத்து போடுங்கப்பா. நான் பெரிய ஆள், நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய சேலரி வாங்குறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஏசப்பா நான் எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு ஈகோவாக இல்லாமல் ஆண்டவரே ஒருவருக்கு ஒரு அனுசரித்து விட்டு கொடுத்து அப்போ நெருக்கமாய் ஒற்றுமையாய் வாழ, உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டையிட்டு கொடுக்கிறார் ஆண்டவரே. அநேக போராட்டங்கள் அடிதடி ஆண்டவர், கணவன் மனைவி அடிப்பதும் மனைவி கணவன் அடிப்பதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் அநேக பிரச்சனைகள் போராட்டத்தை பார்க்கிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. விசேஷமாக கிறிஸ்துவ குடும்பங்கள் ஆண்டவரே, அநேக பிரிவினை ஆண்டவரே, இவையெல்லாம் மாற்றி போடுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்போ உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவன். அப்போ எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களையும் ஆண்டவரே, கணவன் மனைவி ஒற்றுமையை தாரும், சமாதானத்தை தாரும். சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாம நரக தூக்கி எறிகிறேன் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரியை செயல்படாமலே போவதாக இயேசுவின் நாமத்திலே. எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஒற்றுமையாய் வாழ, சமாதானமாய் வாழ, நிம்மதியாய் வாழ, உமக்கு பிரியமாய் வாழ, தினந்தோறும் தவறாமல் குடும்பமாய் ஜெபிக்க ஆண்டவரே சோதரம் குடும்பமாய் உண்மை சேவிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த யோசுவா சொன்னதை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொன்னதை போல உண்மையே சேவிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம் எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதான ஒற்றுமை உண்டாகட்டும் அப்பா. ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பா செழிப்பு உண்டாகட்டும், தரித்திரம் நீங்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. சோதரங்க தாவே ஐக்கியமாய் சாட்சியாக வாழ கிருபை செய்யுங்க இயேசப்பா. நீர் தாமே எல்லா குடும்பத்தை தலைவராக தகப்பன நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த பிரார்த்தனை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாக இணைந்து ஒற்றுமையாக நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிற பொழுது குடும்பத்தில் கர்த்தர் ஒற்றுமை, ஐக்கியத்தையும் சமாதானத்தை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். God bless you. God's grace may be with you. ஆமென், ஆமென்.